கரூர் கூட்ட நெரிசலில் இறந்து போன 41 பேருடைய குடும்பத்தை சார்ந்த 32 பேருக்கு பணி நியமன ஆணைகளை நாளைக்கு கரூர் போகக்கூடிய விஜய் தரப்புறார். உண்மையிலேயே இது ஏற்புடையதா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த 41 பேருடைய குடும்பம் பாவமானு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே பாவம். அவங்களுடைய அந்த சூழல் யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க எதுக்காக இறந்து போனாங்க? தாவேகா நடத்துகிற ஒரு கூட்டம், விஜய் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம், தாவேகா கட்சியை நம்பி விஜயை நம்பி வந்தவங்க. அன்னைக்கு விஜய் முதலமைச்சரா? கிடையாது. அது அரசு ஏற்பாடு செஞ்ச கூட்டமாக? கிடையாது. ஒரு அரசியல் கட்சியோட பிரச்சார கூட்டத்துக்கு வராங்க. அந்த கூட்ட நெரிசலில் அசம்பாவிதம் நடக்குது. அதில் 41 பேர் இறந்து போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு யார் பொறுப்பேற்கணும்? அந்த கட்சி பொறுப்பேற்கணும். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் பொறுப்பேற்கணும். அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பொறுப்பேற்கணும். அந்த குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடை அவங்க கொடுக்கணும். கட்சி சார்பில் ஏதோ மோதவே ஆதவர்ஜுனாவுடைய நிறுவனத்தில் கொஞ்சம் பணம் கொடுத்துருக்குறாங்க. கூடுதலாக எதையாவது செய்யணும்னு நினச்சாங்கன்னா அதை கட்சி சார்பில் செய்யணுமே ஒழிய அரசுடைய வேலைகளை தூக்கி அவர்களுக்கு கொடுப்பதுன்றது அநீதி. ஏன்னா இந்த அரசு வேலைக்காக ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் போட்டி போட்டு தினமும் படித்து ராவும் பகலும் படித்து தங்களுடைய உழைப்பை கொடுத்து கஷ்டப்பட்டு தேர்வு எழுதி பாஸ் பண்ணி அந்த வேலைக்காக காத்து கிடக்காங்க. இது அவங்களுக்கு போக வேண்டிய வாய்ப்பு. அதை பறிக்கக்கூடாது அப்படின்றத நம்ம நினைவுபடுத்தணும். ஊரா வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் செய்யணும்னு நினைக்காதீங்க விஜய். நீங்கள் உங்கள் கட்சியிலிருந்து அவங்களுக்கான இழப்பீடை இன்னும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யுங்க அப்படின்றத முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நினைவுபடுத்தணும்.